ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்து சாம்பியன் டிராஃபியில் எல்லா அணியுமே பயப்படுறாங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீங்கள் பயப்படுறனால தான் இந்திய அணி இந்த சாம்பியன் டிராஃபி தொடரை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஆதரவாக குரல் குத்து பேசியிருக்காருங்க. முன்னாள் ஆஸ்திரேலியா நட்சத்திர வீரர்னு சொல்லலாம், கேப்டன்னு சொல்லலாம் ரிக்கி பாண்டிங். பார்த்தீங்கன்னா இந்திய அணி பார்த்து பயப்படுறனால தான் மற்ற அணிகள் இந்திய அணி இந்த வாட்டி கோப்பையை வெல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்கார் பத்திரிகையாளர் சந்திப்பில். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சிச்சுங்க. இந்திய அணி அது மூலிமா செமிஃபைனலுக்கு முன்னேறிட்டாங்க. என்ன எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இந்திய அணி ஒரே ஒரு ஸ்டேடியத்தில் விளையாடுறாங்க, அவங்களுக்கு ட்ராவலிங் இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்திய அணிக்கு ஆதரவாக, எப்படி சொல்லுது, இந்திய அணிக்கு ஆதரவாக தான் ஐசிசி ரூல்ஸ் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ரிக்கி பாண்டிங் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, எந்த கிரவுண்டில் விளையாடினா என்னங்க, நல்லா விளையாடுற டீம் தான் ஜெயிக்கும். அது சின்ன டீமாக இருக்கட்டும், பெரிய டீமாக இருக்கட்டும். எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான் எடுத்துங்க, எப்படி இருந்து ஆரம்பித்தாங்க அவங்க கிரிக்கெட்டை, இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக எந்த கிரவுண்டில் இருந்தால் என்னங்க, நல்ல கேம் விளையாடினா ஜெயிக்க முடியும். ஏன் இந்தியா மேலே இத்தனை விமர்சனம் வச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க? இந்திய அணி ஒரு நல்ல அணி, அவங்க திறமையால் ஜெயிக்கிறாங்க. ஒரே கிரவுண்டில் விளையாடினா கூட ஆடினா தாங்க ஜெயிக்க முடியும். அதுக்கு நீங்கள் இந்தியா மேலாம் நீங்கள் குறை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்திய அணி நீங்கள் இந்த மாதிரி பயப்படுறதுனால தான் இந்திய அணியை பார்த்து அவங்க சாம்பியன் டிராஃபி இதுக்குன்னே வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கோவத்துடன் பதிவிட்டிருக்காருன்னே சொல்லலாங்க. ஆமாங்க, நிறைய பேருங்க இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் கூட வேண்டரேட்சன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரு கூட இதுமாரி தான் சொல்லியிருக்காரு, இந்திய அணி ஒரே கிரவுண்டில் விளையாடுறது ஏன் அவங்களுக்கு சாதகமாக பிச்சு போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நிறைய பேர் முன்னாள் வீரர் கூட, ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர் ஷெயின் வாட்சன் இந்த கருத்து தெரிவிச்சிருந்தார். அப்புறம் பாகிஸ்தான் முன்னாள் வீரர் வசீம் அக்ரம் கூட இதை பற்றி பேசியிருந்தார். ஏங்க என்னங்க இது, ஒரு கிரவுண்டில் ஆடுறது ஒரு குத்தமாங்க? அதுமாதிரி தான் T20 எத்தனை கிரவுண்டில் ஆடி போய் கோப்பை எடுத்துகிட்டு வந்தோம். அதெல்லாம் எங்களுக்கு இல்லையா, எங்களுக்கு பாகிஸ்தான் போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஐசிசி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. இது என்னமோ குத்தமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணிக்கு ஃபேவராக போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஜென்டில்மேன் கிரிக்கெட்டருக்கு ஒரு அடையாளம் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியுங்க. யாராக இருந்தாலும் விளையாடாதாங்க ஜெயிக்க முடியும், நல்லா பண்ணால் மட்டும் தான் கிரவுண்டில் களை இறங்கி ஜெயிக்க முடியும். ஏன்னா டாஸ் போட்டு சொல்கிறதாங்க இது இவங்க வின்னு அவங்க வின்னுன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். பட் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையெல்லாம் வருங்க. ஒரு டீம் நல்லா விளையாடுறதுன்னு நான் குறை சொல்லுவாங்க. அதுவும் இந்த ஃபாரினர்ஸ்கிறாங்க பாரு, இந்திய அணி மேலே குறை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு ஃபாரினர், ஒரு ஆஸ்திரேலியா முன்னாள் ரிக்கி பாண்டிங் முன்னாள் கேப்டன் இந்திய அணி அதை புரிஞ்சுக்குன்னு சொன்னார் பாருங்க, நம்மளுக்கு ஆதரவாக உண்மையாக அவருக்கு சொல்லிட்டு போடணும். கண்டிப்பாக இந்திய அணி இதுக்குனே கோப்பையை வென்று நம்ம நாட்டுக்கு தூக்கிட்டு வரணுங்க, அதுதான் இருக்கிற ஆசை. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் டிராஃபி கோப்பையை வெல்லுமா வெல்லாதா? உங்களோட கருத்துக்கள் என்ன? நம்ம ரிக்கி பாண்டிங் நம்மளுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறவங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.